முன்னாடி போய் பண்ணுங்க. ஆமா இத வீடியோ எடுங்கய்யா. நீங்க மாட்டீங்களா? கைது செய். பப்ளிக்ல வச்சு சோஷியல் மீடியால பெண்களை வந்து இப்படி வந்து அவங்க கேவலப்படுத்துறாங்க. எங்க தலைவரை சொன்னா என்ன, எங்களை சொன்னா என்ன? ராகுல் காந்தியோட ஸ்டெப்னியா ஜோதிமணி? நாங்க சொல்லட்டுமா மோடியோட ஸ்டெப்னி யாருன்னு? அப்ப நாங்க எல்லாம் சொல்லட்டுமா அமித்ஷாவோட ஸ்டெப்னி யாருன்னு? நயனார் நாகேந்திரனோட ஸ்டெப்னி யாருன்னு? அவங்களுடைய மாநில தலைவரை திரிஷாவை பத்தி கேவலமாக பேசினவராக இருக்கும்போது எப்படி அவருடைய சார்ந்த பாஜகவுடைய ஒரு மாவட்ட தலைவர் இப்படி பேச மாட்டார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியம். ஆகவே இந்தியாவின் 4வது தூணான பத்திரிகையாளர்களின் இந்த சந்திப்பு மூலமாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு காவல்துறையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். எங்கள் பக்கம் நியாயம் உள்ளது. எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. உடனடியாக பாஜகவின் செந்தில்நாதனை கைது செய்ய வலியுறுத்துகின்றோம். நன்றி, வணக்கம். சம்பவம் நடந்து ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய இடைவெளி. 15/2/2026 எஃப்ஐஆர் போட்டோம். அதுக்கப்புறமா கண்டினியூஸா எல்லா மாவட்டத்திலையும் வந்து நாங்க எஸ்பியை பார்த்து, கமிஷனரை பார்த்து, அதுக்கப்புறம் கலெக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து நாங்க ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கோம். எல்லாருமே அனுப்பியிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸும் அனுப்பியிருக்கோம். கிட்டத்தட்ட 8 நாள் ஆகி அதுக்கப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லைன்றதால தான் இப்போ போராட்டம். காவல்துறை தரப்புல என்ன பதில் சொன்னாங்க? ஏன் கைது செய்யல? காவல்துறை தரப்புல கரூர்ல ஒரு பதிலும் சொல்றது கிடையாது. அதனால இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு ஏஜி எல்லண்டோவை பார்த்து அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கோம். அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ்லேயும் சென்னையிலையும் இது சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ சுற்றுறதுனால கமிஷனர் ஆஃப் போலீஸ் இதில் இன்டர்வியூன் பண்ணணுன்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். பாண்டிச்சேரியில் பாஜக அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் காங்கிரஸ் அதில் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து கலந்துட்டாங்க. ஆனால் அவங்க உட்கார்ந்த இடத்துல பாஜக மகளிர் அணியினர் மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு ஒரு பூஜையை நடத்தி அந்த இடத்த தீர்த்துப்பட்டுச்சுன்னு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவர்களுடைய வக்ரத்தன்மையான ஒரு புத்தியை தான் அது காமிக்குது. பாண்டிச்சேரி நிஷாவோட தொழில் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு என்ன? அவங்க ஸ்பா நடத்தலாம். அவங்க கிட்டத்தட்ட 7 ஸ்பா சென்னையிலே நடத்துவதாக இருக்கலாம். அவங்க என்னவோ பண்ணிட்டு போகலாம். அதை பற்றி இவர்களுக்கு என்ன? அவங்க வந்து பாண்டிச்சேரியோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவியாக இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்காக அங்கே போகிறாங்க. ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டாக எதிர்கொள்ள வேண்டியது தானே. அது என்ன ஜாதிய ரீதியாக மஞ்சள் தண்ணியை ஊற்றி கழுவுறது, இதை எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு தெரியல. பாஜகவோட ஒரு வக்ரத்தனமான ஒரு புத்தியாகத்தான் இதை பார்க்க தோன்றுகிறது.
மற்ற யாராவது வந்து பெண்களை பத்தி பேசினா பாஜகவுடைய மகளிர் அணியை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்களோ இல்ல தமிழிசை சந்திரனோ வந்து உடனே வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா அவர்கள் தலைவர் பேசினா அதை வந்து ஒரு மனுப்பக்கூடிய ஒரு பதில பேசுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குஷ்பு ஆகட்டும். கண்டிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு அகில இந்திய மகளிர் மோர்ச்சாவின் தலைவியாக இருக்கின்றார். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அம்மா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். உங்களை பார்த்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெண் இந்த அளவுக்கு சமூகத்தை சந்தித்து ஒரு அகில இந்திய தலைவியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்க பெருமிதமாக தான் இருக்கிறது. ஆனால் கேவலமாக இருக்கிறது. ஒரு சக பெண், உங்களுடைய ஒரு சக கலிகை அப்படின்ட்டே சொல்லலாம். எலக்ட்ரோல் பொசிஷனில் ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் சக கலீக் அப்படின்ட்டு சொல்லலாம். அவர்களை பார்த்து உங்களுடைய பாஜகவோட மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் இப்படி கேவலமாக பேசியிருக்கிறார். அவர் மீது உங்கள் கட்சியில் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க கூட நீங்கள் சொல்லவில்லை. அவரை நீங்கள் கண்டிக்கவும் இல்லை. இது வருத்தமாக இருக்கிறது. த்ரிஷாவோட சம்பவத்தில் ஏதோ மக்கள் வந்து உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று ஓரிரு வார்த்தைகள் சொன்னீர்கள். அந்த ஓரிரு வார்த்தைகள் கூட எங்களுடைய செல்வி ஜோதிமணி அவர்களுக்கு சொல்லவில்லை. செல்வி ஜோதிமணி அவர்கள் ஒரு கல்யாணம் கூட திருமணம் கூட செய்து கொள்ளாமல் கட்சிக்காகவே பணியாற்றி கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல தலைவியாக இருக்கின்றார். சரி, நீங்க காங்கிரஸ் கட்சி அந்த அம்மா ஒரு தலைவி அப்படின்லாம் கூட நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட், ஒரு லோக்சபா எம்பியாக இருக்கிறார். அப்ப நீங்க கரூரை சார்ந்த மக்களை இப்படிதான் அவமதிக்கிறீர்களா? நம் தமிழ்நாட்டு பெண்களை இப்படிதான் அவமதிக்கிறீர்களா? உங்க கட்சியில இப்படி ஸ்டெப்னின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் கடந்து போய் விடுவார்களா? உங்களை பற்றி இதை போல் யாருன்னா சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல யோகி ஆதித்யநாத்தை பத்தி இப்படி யாருன்னா சொல்லி எப்படி இருக்கும்? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களை பத்திலாம் நாங்க பேசினா எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு தவறான செயல். இதே எங்களுடைய கரூர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நாளைக்கே மேடை அமைத்து அவரும் இது போல் பெண்களை பத்தி இழிவாக பேசினார். உங்க கட்சியில 4 எம்எல்ஏக்கள் தான் என்னவோ இருக்கீங்க, ஒரு லோக்சபா எம்பி கூட கிடையாது. அப்படி இழிவுபடுத்தக்கூடிய அவர்கள் பேசினா உடனே உங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. கண்டிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் இதற்கு பதில் கூறியே ஆக வேண்டும். குறிப்பா நீங்க திமுக கூட கூட்டணியில இருக்கீங்க. தினசரி உங்க கட்சியுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு, அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இது குறித்து அவர் பேசலையா, இல்ல அவருடைய கவனத்துக்கு இது போலையா? கண்டிப்பாக அவர் பேசி இருப்பார். மேலும் நாங்கள் இது குறித்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நாங்கள் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சரையும் துணை அமைச்சரையும் உமன்ஸ் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் மினிஸ்டரையும் பார்த்து நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய பெட்டிஷனை நாங்கள் கொடுப்போம். வலியுறுத்துவோம், முதல்வரிடமும் வலியுறுத்துவோம். இப்படி பாஜக வந்து எங்களை இழிவுபடுத்துகிறது, எங்களால் மக்களை வந்து போய் ஃபேஸ் பண்ண முடியல. இவ்வளவு கேவலமாக நீங்கள் வேற அரசியல் ரீதியாக சந்தீங்க. அது என்ன ராகுல் காந்தியோட ஸ்டெப்னின்னு சொல்றது? இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். எங்கள் தலைவர் ஒரு திருமணம் கூட பண்ணாம நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற யாத்திரையில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கால் வலி ஏற்பட்ட போதும் நடந்திருக்கிறார். காலில் ஒரு சர்ஜரி ஏற்பட்டு முதல் நாளெல்லாம் அவர் கஷ்டப்பட்ட போதும் மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறார். தெருமுனையிலிருந்து பாராளுமன்றம் வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை சார்ந்த அனைத்து பெண்களையும் சகோதரிகளாக தான் பாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேட்டிவை பார்த்து நீ ராகுல் காந்தியோட ஸ்டெப்னி அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு கீழ்த்தரமாக பாஜகவின் நிர்வாகிகள் நடந்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நன்றி.